அருமையான உள்ளங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மன்னிக்கணும் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்திலே எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அவர் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். பாடல்களோடு துதிகளோடு ஜெபங்களோடு வார்த்தைகளோடு வழி நடத்த இணைந்திருக்கிற அவரை பிரசுத்தாவியானவதாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவருக்கு கூடாக எடுத்து வரப்போகிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆத்மாதாயத்துக்காக எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை புறப்படுப்பார். வழி நடத்துங்க. பிரைஸ் லோட்டமா. காட் பிளஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்த ஆவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னில் ஒன்றுமே இல்லை. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவிலே நான் நிலைத்திருந்து இதை செய்தியை கொடுக்க அவர் என்ன பலப்படுத்துறதுக்காக நான் அவரிடத்திலே மூட்டுமாக இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே மானவரனே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டோம் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமே பேரனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரணே வந்தாளுமே இந்நேரமே. பரிசுத்த ஆவியானவரே, நான் அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பலப்படுத்துவீங்க. Do it again, Lord. இந்த நாளும் ஆண்டவரே எல்லா தடைகளை நீக்கி இந்த செய்தியை கொடுக்க இந்த நாளை நீ எனக்கு தந்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், ஒரு அளவில்லாத அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. எல்லாம் ஒரு விதமான தடையலும் வரக்கூடாது ஆண்டவரே. என்ன கேட்கிறவர்கள உள்ளத்திலே ஒரு எழுப்புதல், ஒரு உற்சாகம் வரத்தக்கதாக நீங்கள் இந்த செய்தியை எனக்கு உதவி செய்து இந்த செய்தியை கொடுக்க போறதுக்காக பேசுறவர் நீங்கள் அல்ல நான் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு கூடாக நீங்க பேசுங்க ஆண்டவரே. உங்களோட நாமம் ஒன்றையே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உங்களோட பாதாரம் இந்த முத்தம் செய்து சகல துதிக்கான மகிமையெல்லாம் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். 23rd March 1996 காலை ஜெப வேளையிலே நான் ஆண்டவரோடு நான் ஜெபித்து அவரோடு பேசிக்கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடலைத்தான் இந்த நாளில் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நீரே என் சொந்தம், நான் உந்தன் சொந்தம், உந்தன் அடிமையாய் என்னை அழைத்தீர். என் தேவன் என் சொந்தம், நான் அவர் சொந்தம். 28 April 2000 ஒரு பாட்டு கொடுத்தார். அந்த நாளிலே நான் அவரோட அதிகமாக இணைந்து நான் ஜபித்த வேளையிலே என்ன பட்சமா என்னோடு பேசி என்ன மனவாளியே என்று அழைத்து எனக்கு ஒரு பாடல் தந்து அந்த பாடலின் அனுபல்லவியை நான் பாடுகிறேன். நித்திய விவாகத்துக்கு உன்னை நியமித்தேன், நீ என்னுடையவள் நான் உன்னுடையவர். மணவாளியே மணவாளியே
உன்னை என் மணவாட்டியாக்கினேன் மணவாளியே. இந்த வசனம் வந்து ஓசியா எழுதின புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம். அங்கே அது அந்த வசனம் கூறுகிறது, நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன். இங்கே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் நேசித்த ஜனங்கள், அவர்கள் பாவத்திலே இருந்து கர்த்தரை துக்கப்படுத்தி எவ்வளோ இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுடைய அன்பை அவர்கள் வைத்த அன்பை குறைக்கவில்லை. ஆகவே கடைசியாக ஒரு நாள் அவர் ஓசியாவை கூப்பிட்டு சொல்லுறார், நீ போய் ஒரு சோர இஸ்திரி என்றால் ஒரு விபச்சாரிய ப்ராஸ்டிடியூட், அவளையும் அவளுடைய பிள்ளைகளை நீ சேர்த்து கொள்ளுண்டு. அவள் ஆண்டவர் சொன்னபடியே செய்கிறான். கஷ்டம் தான், ஆனால் அவளை ஏற்றுக்கொண்டு அவளும் ஓசியாவுக்கு பிள்ளைகளை பெற்றாள். ஆனாலும் அவள் விபச்சாரத்திலேருந்து விலகவில்லை. திரும்பி விபச்சாரத்துல போய் அவன் பணம் கொடுத்து அவளை மீட்டு கொண்டு வாராள். அப்படி கஷ்டப்பட்டு கடைசியில அவள் உணர்ந்து கொண்டாள். அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஓசியா இப்படி சொன்னது போல உன்னத பாட்டிலே, சாலோமோனுடைய உன்னத பாட்டிலே அங்கே சூலமித்தியாள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவள் சொல்லுகிறாள், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இன்னும் 7ஆம் அதிகாரம் அங்கே உன்னத பாட்டு 7:10 சொல்றாள், நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. மெய்யாக ஆண்டவர் வந்து அவர் எங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். ஆகவேதான் அங்கே எனக்கும் அந்த வசனத்தை தந்த, நித்திய விவாகம். நித்தியம் என்று சொல்லும் பொழுது forever, நீடூழி காலமாக அவள் இஸ்ரேல் போனாலும் திரும்பவும் ஆண்டவருக்குள்ள வந்ததை குறிக்கிறது. அங்க எனக்கு இன்னும் அதிலே நான் சொல்கிறேன், பல்லவியிலே, உந்தன் அடிமையாய் என்னை அழைத்தீர். தேவனுடைய அழைப்பு வெவ்வேறுபட்டது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு வருகிறது. ஆனால் இங்கே என்னை அவர் தன்னுடைய அடிமையாத்தான் அழைத்தார். அடிமை வந்து எப்போதும் தன்னுடைய எஜமானோடு இருக்க வேண்டும். ஆகவே அவர் பாதத்தில் இருந்து அவர் சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்ய வேணும். அடிமை என்றால் அவர் அப்படித்தான் இருக்க வேணும், சொல்றதை செய்ய வேணும். இங்கே எனக்கும் ஒரு பாட்டிலே, சித்தம் நான் என்றும் செய்ய சத்தம் நான் கேட்டிட என்னுள் தங்கிடும். நான் பாடுவேன், ஆண்டவரே நான் உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்வதற்கு எனக்குள்ளே நீங்கள் தங்குங்கள் சொல்றேன். இன்னும் ஒரு இடத்திலும், சத்தம் கேட்டு சித்தம் செய்ய உன்னத அனுபவம் தாருமையா, மாலே செய்ய கூடாததொன்றுண்டோ, உன்னதரே உம்மை உயர்த்திடுவேன். நாங்கள் அடிமை பக்கத்திலே இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய வேணும். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு மனுக்குலத்திற்கு சேவை செய்வதற்காக அல்லது சேவை செய்ய அவருடைய தெய்வீகத்தை, டிவைன் நேச்சர், அதை விட்டு இதை அழகாக பிலிப்பியர் 2:7 நாங்கள் பார்க்கிறோம். அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையாய் வந்தார். ஏன் வந்தவர்? எங்களுடைய பாவங்களை இருந்து எங்களை மீட்பதற்காக, அவர் மரிப்பதற்காகவே அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா 22:27 வசனம் சொல்லுகிறது, பந்தி இருக்கிறவன் பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? இது இயேசுவின் வசனம். அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். பாருங்க, அவர் பணிவிட செய்ய வந்தேன் என்று தனியா அடிமை என்று சொல்லுகிறார். இன்னும் மத்தேயு 20:28, மார்க்கு 10:45 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று சொல்லுகிறார். அங்க பார்த்தோம், அவர் என்ன செய்தார்? அவருடைய பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அங்கு தானே சிலுவையிலே மரித்து அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். என்ன செய்தார்? அதுல நடந்தது என்ன? அவர் பிதாவுக்கு அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படைந்தார். He obeyed God's will and dying on the cross. ஆண்டவர் அப்படியே செய்து அடிமையாகத்தான் வந்தார் என்பதை எங்களுக்கு ஒரு உதாரணமாக அங்க காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் என்ன, செப்டம்பர் 1975
அங்க செப்டம்பர் மாதத்திலே இந்த 1975 சாவச்சேரி சபையில ரெவரன் KS ஜெயசிங்கம் காலம் போன KS ஜெயசிங்கம் என்னுடைய கணவனை கூப்பிட்டு நீயும் உன்னுடைய மனைவியும் வந்து நாங்கள் 3 நாள் ஒரு எழுப்புதல் ஒரு ரிவைவல் மீட்டிங்ஸ் வைக்க போறோம், நீ 2 பேருமா வந்து எங்களை குவாயருக்கு பாட்டு பாடி எங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் வந்து 3 நாட்கள் அந்த இடத்திலே அவர் குவாயரோடு சேர்ந்து நாங்கள் அங்க இருந்த அந்த நேரத்திலே அங்க வந்த பேச்சாளர் வந்து டாக்டர் பால்ராஜ். அவர் ஒரு பிஷப். முதல்ல அவர் பிஷப்பா இருக்கவளோ பின்பு அவர் ட்ரிச்சியில பிஷப்பா வந்தார். அப்ப இந்த 3வது நாள்ல அவருடைய செய்தி வந்து டவுலஸ் அண்ட் கூரியோஸ். டவுலஸ் என்றால் எஜமான், கூரியோஸ் என்றால் அடிமை. இந்த 2 பதம் என்ன அதிகமா என்ன தொட்டதினாலே நாங்கள் சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து யாழ்ப்பாணம் பற்றி தெரிஞ்சவர்களுக்கு விளங்கும், நுணாவில் ஒரு 1.5 கட்டை இருக்கு, மைல்ஸ் 1.5 மைல்ஸ். எனக்கு ஒரு பாட்டு ஆண்டவர் கொடுத்தார். அதுல இருந்து கடைசியா நாங்கள் வீடு வந்து சேரும் வரைக்கும் இனிவில்லை வந்து சேர அந்த பாட்டு அப்படியே பாடி நான் முடிச்சிட்டேன். இயேசுவே நான் உந்தன் அடிமை, உம்மை விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன். இயேசுவே நான் உந்தன் அடிமை, நீரே என் எஜமானாயிருப்பதினாலே உம்மை விட மாட்டேன். இயேசுவே நான் உந்தன் அடிமை. பாவியான என்னை நேசித்தாரே, பாவமற என்னை கழுவினாரே, பாவியே நீ ஓடிவா, பரிசுத்தர் என்றுன்னை அழைக்கிறாரே. இயேசுவே நான் உம்மன் அடிமை, நீரே என் எஜமானாயிருப்பதினாலே உம்மை விட மாட்டேன். ஒன்றுக்கு முதவாத நான் என்று ஓங்கி தியங்கி நீ பலங்கிடாதே, ஆவியால் உன்னை அபிஷேகித்து அற்புதங்கள் செய்ய அழைக்கிறாரே. இயேசுவே நான் உந்தன் அடிமை, நீரே என் எஜமானாயிருப்பதினாலே உம்மை விட மாட்டேன். உலகம் பேமியாமிசம் உதவாது, போதுமே இயேசுவின் அன்பொன்றே, உள்ளமே நீ அவர் வீடாய், என்றென்றும் வாழ்ந்திட தத்தம் செய்வாய். இயேசுவே நான் உந்தன் அடிமை, வருவேன் என சொல்லி போன நேசர் வாக்கு தத்தம் நிறைவேற்றிடுவார். விளைப்பாய் நீ காத்திருந்தார், விரைந்தவர் தம்முடனே சேர்த்து கொள்வார். இயேசுவே நான் உந்தன் அடிமை, நீரே என் எஜமானாயிருப்பதினாலே உம்மை விட மாட்டேன். இயேசுவே நான் உந்தன் அடிமை, உம்மை விட மாட்டேன். இங்கே நான் இயேசுவே நான் உந்தன் அடிமை என்றுதான் நான் பாடுகிறேன். இன்று மட்டும் நான் இன்னும் தான் நான் அவருடைய அடிமை. இன்னும் ஒரு முறை நாங்கள் அங்கே சிக்காகோவுக்கு போகும் பொழுது, சமூகம் இன்பமே, பிரசன்னம் வலிமையே, உம்மை நம்பி நானும் வாழ்வேன், என்றும் நான் உந்தன் அடிமையே. உண்மையா இன்றும் தான் நான் அவருடைய அடிமைதான். இன்னும் ஒரு முறை நான் வியாதியா இருந்த வேளையிலும்
என் பிழையாவையும் பொறுத்தாரே, தன் சாட்சியாகவே அழைத்தாரே, அக்கினியூடாக நடந்திடவே அக்கினி அபிஷேகம் தந்தாரே. பாருங்க, அவருக்கு தெரியும் நான் அக்கினி ஊடா நடக்க போறேன், ஆனபடியினால் எனக்கு நான் சாட்சியா இருக்க வேணும் என்று எனக்கு ஒரு அபிஷேகம் எனக்கு அந்த தந்தை என்னை குணப்படுத்தின. நான் சுயினமா இருந்த வேளை, நான் ஸ்கூலுக்கு போயில நான் வீட்டுல இருந்து ஜெபித்த இந்த பாட்டு தந்தார். இந்த வேளையில எனக்கு ஒரு ஞாபகம் வருது. 2009 காலம் சென்ற பிரதர் பாஸ்டர் கிஹான் சின்ன தம்பி, கிரேஸ் நியூ கவர்னன்ட் சர்ச், அந்த சிபிஎம்மோட சேர்ந்த சர்ச், அவர் ஒரு நாள் எனக்கு சொன்னார், சிஸ்டர், the Lord is saying I am giving you a crown. The crown உடனே எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. The crown of thorns என்று சொல்லி முடித்தார். எனக்கு ஆண்டவர் ஒரு முட்கிரீடம் தந்திருக்கிறாராம். And he said, your testimony will speak to people, to the others என்று சொன்னார். பாருங்க, இந்த சாட்சி எனக்கு ஆண்டவர். நான் அக்கினி கூட தான் போனேன், அக்கினியை அவிக்க முடியவில்லை, தண்ணீருக்குள்ளாலும் போனேன், அதுவும் எனக்கு மேல புரள முடியவில்லை. சாட்சியால் வைத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நான் அவருடைய அடிமையா இருப்பதை போல ஒரு பெரிய ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. இனி அடுத்ததாக நான் பார்க்கிறேன், அங்கே முதலாவது சரணம், நீரே எனக்கு அடைக்கலமானி, நீரே எனக்கு ராஜிப்புமானீர். அவர்தான் எங்களுடைய அடைக்கலம். God alone is a true refuge of believers. கர்த்தர் தான் எங்களுக்கு, விசுவாசிகளுக்கு மெய்யான ஒரு அடைக்கலம். அங்க உபாகமம் 33:27, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். பாருங்க, ஆண்டவர் அங்கே சாரா நவரோஜி சிஸ்டர் என்ன அருமையா பாடுற, அநாதி தேவனே என்று அருமையான ஒரு வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சங்கீதம் 62:6-7 வசனங்கள்லே அங்கே தாவீது சொல்லுறான், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னும் சங்கீதம் 28:8 சொல்லுறான் தாவீது, கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான கோட்டையாம். பாருங்க, எங்களை விட்டு அரணான அடைக்கலமானவர் என்று சொல்லி. இன்னும் 91 சங்கீதம் 2 வசனத்திலே மோசே பாடுகிறார், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி. 46 சங்கீதம் எனக்கு அருமையான விருப்பமான சங்கீதம், தேவன் நமக்கு அடைக்கலமோ பெலனோ, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இன்னும் 7 வசனம் சொல்லுகிறது, தேவன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த, நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இனியும் இந்த அடைக்கலம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய சிட்டைகளின் கீழும் ஒரு அடைக்கலம் இருக்கிறது. இந்த ரூத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம், அடைக்கலம் எதிரிகளுக்கு தப்பவும் அவர்களை தாக்கவும் கூடிய ஒரு பாதுகாப்பான இடம். எங்களுக்கு வார அம்புகள்ல இருந்து நாங்களும் அவர்களுக்கு அம்பு எய்யத்தக்கதாக எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தான் அந்த அடைக்கலம்னு சொல்றது. இங்கே ரூத்துடைய சரீரத்திலே அங்கே நகோமி அவருடைய கணவன் எலிமெலேக்கும் அப்பத்தின் வீடாகிய பெத்லெஹேமை விட்டு சாபத்தால இடமாகிய மோவாப்புக்கு போய் அங்கே கொஞ்ச காலத்துல இவன் எலிமெலேக்கு மரணம் அடைக்கிறான். 2 பிள்ளைகள், மக்லோன் கிலியோன், அவர்களும் 2 மோவாபிய பெண்களைத்தான் திருமணம் செய்து 10 வருஷத்துல அவையும் 2 பேரும் மகன்மார்கள் இறந்து போறார்கள். இப்ப நகோமி கேள்விப்படுற அங்க பெத்லெஹேமே ஆண்டவர் அப்ப திருப்பி அவர்களுக்கு பஞ்சம் தீர்ந்து விட்டது என்று. ஆகவே அவர் திருப்பி போற 2 மருமக்களையும் கூப்பிட்டு, நீங்கள் உங்களோட தாய் வீட்டுக்கு போய் நீங்க திருமணம் ஆகி எப்படி இருங்கோண்டு எல்லாம் சொல்ல விலை 2 பேரும் அழுது, நாங்கள் உன்னோட வருவோம் என்றாள். ஆனால் கடைசியா ஓர்பால் அவ விட்டுட்டு முத்தம் செய்து போயிட்டான். இவள் ரூத் இல்ல, நான் உன்னை விட மாட்டேன், நான் நீ மரணம் அடைய விடத்து நான் மரிப்பேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் எல்லாம் சொல்லி அவள் அவள் அதிகமாக இவளோட வேற விரும்புகிறாள். அவள் அறிந்து நகோமியும் கூட்டிக் கொண்டு போற. அங்கே போய் அவள் போவாஸ் என்று ஒருவருடைய வயலிலே அவள் கதிர் பொறுக்கிறாள். அந்த கதிர் பொறுக்கிற நேரத்துலதான் போவாஸ்
நகோமியிடம் இவள் இவ்வளவு விதமாக நகோமியை பராமரித்தல் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டுட்டு இவளை இவளுக்கு ஒரு பிளெஸிங் கொடுக்குறான். என்ன சொல்றான்? ரூத்தை பார்த்து கூறுகிறான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சிட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அடைக்கலம் ஒரு செட்டையின் கீழ் வரும் பொழுது அங்கே பாதுகாப்பு. செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்தேன், காருண்யம் என்னை நடத்தினதால். கர்த்தாவே நீரென் கேடகமானி, நீரே என் மகிமையும் ராஜீபுமானீர். பாருங்க, ஆண்டவருடைய செட்டையின் கீழ் எங்களுக்கு அடைக்கலாம். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடல். ஒரு முறை நானும் அங்க இந்தியாவில சாட்சி சொல்லியிருக்கின்ற மகளுடைய அட்மிஷனா போன பொழுது ஒரு சகோதரி எனக்கு சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு ரூத் 2:12 தருகிறான்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செட்டையின் கீழ் நாங்கள் போகும்பொழுது எங்களுக்கு எப்பொழுதும் அடைக்கலம் இருக்குது. சங்கீதம் 57:1 அங்கே விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது சிட்டுகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார். இன்னும் 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனாலே மனுபுத்திரர் உமது சிட்டுகளின் நிழலிலே வந்தடைகிறார். நான் நக்கிறன் சாத்தாவிதான் இதை சொல்லுகிறார் என்று. எனக்கும் அந்த சிறுவதையிலே எனக்கு தெரியும், அங்கே 3 ஒரு முகவில்லை என்று சொல்லுவார்கள். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஈகிள் தான், பெறாந்து. அது அது வந்த உடனே அந்த நிழல் அங்கே தெரியும். உடனே கோழி ஒரு சத்தம் போடும், ஒரு புதுவிதமான ஒரு சத்தம். எங்க வெளியில இந்த குஞ்சு எல்லாம் ஓடி வந்து செட்டிக்குள்ள வந்துடும். பாருங்க, அது இயற்கையாகவே குழந்தைகளுக்கு, அந்த சின்ன பறவைகளுக்கு தாயுடைய செட்டைகள் அடைக்கலம். இதேதான் எங்களுக்கும் கர்த்தருடைய செட்டைகளை நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இன்னும் மறைவிடமும் உண்டு. மறைவிடமும் எனக்கு ரட்சிப்பு. நீ 2 பாடுறேன். முதலாவது சரணத்திலே நீர் எனக்கு அடைக்கலம், எனக்கு ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது மனிதன் பாவத்தினாலே ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான். நான் போன கடந்த கிழமையில நான் அந்த செய்தியில நான் அது விளக்கமா சொன்னேன். ஆனால் ஆண்டவர் திருப்பம் அவனை இழுத்துக் கொள்ளுகிறார். அவன் ஏனென்றால் எங்களுக்கு வாழ வேண்டுமானால் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பிகாஸ் சல்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாவிட்டால் எங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. நாங்கள் ரட்சிக்கப்பட வேணும். ஆனபடினாத்தான் அங்கே எபேசியர் 2:1 சொல்லப்படுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இயேசு மரித்ததினாலே நாங்கள் பாவத்திலிருந்து நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று பார்க்கிறோம். ஆனபடினால் கொலோசியர் 1:13 சொல்கிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருள் என்று சொல்லும் பொழுது பாவம், சாபம், இப்படி எல்லாத்திடமிருந்து ஆண்டவருங்களை எங்களை விடுதலையாக்கின. ஆகவே இந்த ரட்சிப்பு எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இன்னும் எபேசியர் 2:5-8 5-8 வசனங்கள், அக்கிரமங்களில் மற்றவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். 1. 2வது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 3வது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அழைத்தவர். அவரோடு நாங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு, இது இட்ஸ் அ கிஃப்ட். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இன்னும் 1 பேதுரு 3:18 பார்க்கிறோம், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் பாடுபட்டார். அவர் மாம்ச கொலை உண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மரித்து உயிர்த்ததாலே எங்களுக்கும் ரட்சிப்பு கிடைத்தது. அப்போஸ்தலர் 4:12 அதை நான் பாட்டா பாடுகிறேன். வானோர் போவர் போற்றிடும் மேலான உம் நாமமே, ரட்சிப்பவரில்லையே இயேசு நாமமே எல்லால் ரட்சிப்பின் ஜீவ ஊட்டம், ராஜிக்க நீர் வல்லவர். பேதுரு சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவரால் இயேசுவால தான் ரட்சிப்பு, அவரால் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி. 2ஆம் சரணம், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரேயும் வசனத்துக்கு காத்திருக்கின்றேன். மறைவிடம் என்று சொல்லும் பொழுது ஹைடிங் பிளேஸ். 119ஆம் சங்கீதம் 114 சொல்லுகிறது,
அது இந்த பாட்டுல வந்த அந்த மறவிடமும் என் கேடகமும் நீரேன்றது அங்க அந்த வசனம் தான் அங்க சொல்லப்படுகிறது. 119 114. இன்னும் தாவீது 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல சொல்றான், நீர் எனக்கு மறவிடமா இருக்கிறீர், என்ன நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர் என்று. அவன் சந்தோஷத்தினாலே பாட்டுகளை பாடுறான். ஏன்? அவனுக்கு மறைவிட அவனுக்கு தெரியும் ஆண்டவருக்குள்ளதான் எனக்கு ஒரு மறைவு இருக்குது, ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுகிறான். இன்னும் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவேலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்தினாரே, காலடிகள் வலுவாமல் காத்து வந்தாரே, மறவாதே நீ மனமே கர்த்தர் செய்த நன்மைகளை, மறவாதே நீ மனமே. அதான் தீங்கு நாள்ல என்ன மாதிரி மறைத்து வைக்கிறார் பார்த்து, மறைத்து எங்க கொண்டு வந்து வைக்கிறார்? கண்மலையிலே உயர்த்துறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர் என்று பார்க்கிறோம். இன்னும் அடுத்தது கேடகம். அந்த மாதிரி நான் பாடுகிறேன், அங்கே நீர் எனக்கு ரட்சிப்புமா நீர், என் மறைவிடமும் என் கேடகமும் நீர் என்று சொல்லுகிறேன். இந்த கேடகம் அதுவும் ஒரு பாதுகாப்பு தான். விரோதிகளுக்கு தப்பும் பொழுது அந்த அம்புகள் தாக்காதபடி காக்குற. இது அதிகமாக ஒரு 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 ஊரையும் குறிக்கிறது, ஒரு தேசமாகவும் அது பாதுகாக்கிறது. ஆவிக்குரிய தாக்குதலிலும் வெற்றி பெறலாம் இந்த கேடகம் எங்களுக்கு. அது ஒரு ஷீல் அது அந்த விசுவாசம் என்னும் கேடகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கேடகத்துக்கு மறைவு எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய காரியத்திலும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த கேடகம் என்று பார்க்கிறோம். அடுத்தது நாங்கள் இந்த கேடகம் அடுத்து நாங்கள் இங்க பார்க்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வசனம் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபலனுமாயிருக்கிறேன்னு சொல்லுகிறார். சங்கீதம் 18:2 தாவீது எனக்கு விருப்பமான சங்கீதம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்திலிருந்து நாங்கள் அறிவது என்ன? ஆண்டவர் தான் எங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பா இருக்கிறார். 2 சாமுவேல் 22:3 தாவீது ஒரு பிரைஸ் பாடுகிறான், தேவன் நான் நம்பி இருக்கிற துருகவும் கேடகமா இருக்கிறார் என்று. நீதிமொழிகள் 7:2 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சாலோமோன் சொல்லுகிறான். அடுத்து நாங்க பார்க்கிறோம், உன் வசனத்திற்கு காத்திருக்கிறேன். 119ஆம் சங்கீதம் 74ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால், கர்த்தருடைய வசனம் அதுதான், உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். அந்த வசனம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்திலே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லும். வசனம் என் கால்களுக்கு தீபம் என் மன மகிழ்ச்சியும் என் காவலும். அந்த வசனம் தான் எங்களை காவல் பண்றது என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வசனம், வசனம் எனக்கு வெளிச்சம் தந்து நீதியின் பாதையில, வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். வசனம் எனக்கு வெளிச்சம் தந்து நீதியின் பாதையில் நடத்துகிறீர், நன்றி சொல்ல நாவு போதாதையா. பாருங்கோ, கர்த்தருடைய வசனம் இந்த வசனம் தான் என்னையும் ரட்சித்தது. அழிவுள்ள வித்தாளல்ல ஜீவனுள்ளதுமான தேவ வசனத்தாலே மறுபடி ஜெனிப்பித்தீரே. கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். வசனம் என் வாய்க்கு தேனிலும் மதுரமாமே, கருவில் என்னை கண்ட
கருணாகரனே. அடுத்து, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, எனக்கு வழிகாட்டி என்ன நடத்திடும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, எனக்கு வழி காட்டி என்னை நடத்தீரும். சங்கீதம் 31:3 தாவீது இதைத்தான் சொல்றார். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். இங்க என்னக்கும் நடத்திய என்னுடைய ஆண்டவர் வந்து திரியக தேவன் என் பெலனானார், அவரே என் கண்மலையும் கோட்டையுமானார். என்னுடைய தேவன் என் கண்மலை, அவர் திரியக தேவன். அந்த கண்மலை இயேசு என்று நாங்கள் 1 கொரிந்தியர் 10 நாங்கள் பார்க்கிறோம். இந்த கண்மலை வந்து பெலனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த கண்மலை வந்து அசையாது ஆனபடினாத்தில் அது ஒரு ஆபத்து காலத்திலே ஒரு அடைக்கலமாக இருக்கிற ஒரு இடம்தான் இந்த கண்மலை. தேவன் இஸ்ரவேலின் கண்மலை என்று குறிக்கப்படுகிறார். கண்மலை வந்து மக்களின் பெலனும் பாதுகாப்பு. எனக்கும் ஒரு பாடல் இல்லையா, ஆதரவற்று நான் இருந்தேன், ஆதரிக்க நீர் வந்தீரையா, தூசியம் என்னை தூக்கே எடுத்து கண்மலை மேலே நிறுத்தீனிரே, தூசியம் என்னை தூக்கே எடுத்து கண்மலை மேலே நிறுத்தீனிரே, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலீலி என் உள்ளத்தில் வந்ததால் எனக்கொன்றும் கூரையில்லையே. ஒரு முறை நான் முந்தியும் சொல்லியிருக்கிறேன், நான் என் ஃபர்ஸ்ட் வால்யூம் பாடி போட்டு கசட்ஸ் எல்லாம் வாங்கி லேபிள்ஸ் எல்லாம் செய்து வைக்க களவா போயிட்டுது. நான் எனக்கு ஒன்றும் செய்யல, எனக்கு பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. வேதனைப்பட்டு கொண்டு இந்த வேளையிலேதான் இந்த பாட்டின் ஆண்டவர் தந்த கண்மலையிலே வைத்தது என்று அதிசயமா எனக்கு பணம் வந்து என்ன வெட்கமடைய விடாமல் எல்லாத்தையும் என் ஆண்டவர் எவ்வளவு ஆதரவா என்ன நடத்துறாரு என்று நான் பார்க்கிறேன். நான் எப்பொழுதும் கேட்பேன், ஆண்டவரே நீ உங்களுடைய அன்புக்கு நான் தகுதி உள்ளவளா நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி. தாவீது 40 சங்கீதம் 2 சொல்றான், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பாருங்க, அந்த கண்மலை வந்து அசையாதான். ஆனாலும் இங்க எனக்கு ஒரு பாட்டுல சொன்னார் ஆண்டவர், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்ற கர்த்தருக்கே சோத்திரமே 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 சோத்திரமே, ஜீவன் தந்த கர்த்தருக்கு சோத்திரமே. பாருங்க, மலை விலகும் ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், அந்த மலைவன்னும் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்லி. அடுத்து இங்கே வந்து கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலை என்று ஏசாயா 26 நாங்கள் பார்க்கிறோம். அங்கு வேதநாய சாஸ்திரியார் பாடுகிறார், இயேசு நான் நிற்கும் கண்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் மணல் தரையே, இயேசு நான் நிற்கும் கண்மலையே. ஆமேன். அவர் அது வேதனை சாஸ்திரியர், ஐயோ அவரை பற்றி சொல்ல போனார், அருமையான பாடல்களை பாடி இருக்கிறார். அவர் கண்டுபிடித்துட்டார், இயேசுதான் தான் நிற்கும் கண்மலை. ஆனபடியா நாம் அசைக்கப்படுவது இல்லை, ஒரு நாளும் அசையாது. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், உபாகமம் 32:4 மோசே பாடுகிறான், அவர் கண்மலை, கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லி மோசே பாடுகிறான். அங்கே தாவீதும் 2 சாமுவேல் 22:2 கர்த்தர் என் கண்மலை என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் என்று சொல்றான். அங்கே மத்தேயு 7:24 எங்களுக்கு தெரியும், வீடு கட்டினத போது ஒருவர் மணலிலே வீடு கட்டுகிறார், மற்றவருடைய அஸ்திபாரம் கண்மலையிலே. பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து அங்கே மணலில் கட்டப்பட்ட
வீடு எல்லாம் அழிந்து போயிடுச்சு. ஆனா கண்மலையில வீடு கட்டப்பட்டது நிலைத்து நின்றதுன்னு சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அந்த கண்மலை கிறிஸ்து என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10:4 நாங்கள் வாசிக்கிறோம். கோட்டை என்று சொல்லும் போது ஃபோர்ட்ரஸ், அதுவும் ஒரு பாதுகாப்பான இடம். அநேகமாக இது ஒரு ஊரை குறிக்கிறது. சில பேர் பாதுகாப்புக்காக ஒரு ஊர்ல இருந்து ஆபத்து இருந்தா இன்னொரு ஊருக்கு ஓடிடுவாரு. அந்த ஊர் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஊராயிருக்கிறது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் 18:2, 2 சாமுவேல் 22:2 தாவீது சொல்றான், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். நாகவும் சொல்லுகிறார் 1:7, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலத்திலே அரணான கோட்டை. பாருங்க, அரணான கோட்டைன்னா அசைக்கப்பட முடியாத கோட்டை என்று சொல்லி அங்கே சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது நான் பாடுகிறேன், எனக்கு வழிகாட்டி என்னை நடத்திடும். எனக்கு வழிகாட்ட ஆண்டவரான் வழிகாட்ட வேண்டும். சங்கீதம் 32:8 சொல்றது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அந்த கர்த்தர் சொல்லுகிறார். I will guide you along the best pathway for you, for your life. I will advise you and watch over you. உங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவன் ஆலோசனை எல்லாம் தந்தங்களை நடத்துற தேவன். ஆனா நாங்கள் என்ன செய்யணும்? அவற்றை சத்தத்துக்கு நாங்கள் கேட்க வேணும், இருக்க வேணும், ஆறுதலா இருந்து கேட்க வேணும். இன்னும் தாவீதம் 16:7 சங்கீதத்தில் சொல்றார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்ன உணர்த்தும். என்னென்றால் அவனுக்கு அந்த அவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்தது. கர்த்தர் எப்போதும் ஆலோசனை தருவான். அவருக்கு ஆலோசனை கேட்டான். ஒரு முறை நாங்கள் போகலாமான்னு கேட்டபோது சொன்னார், எப்படி போக வேணும்னு சொல்லி எல்லாம் ஆண்டவர் எப்பொழுதும் கேட்டு விசாரித்து தான் செய்தான் தாவீது. இது எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நாங்களும் என்ன காரியத்திலும் ஆண்டவர்கிட்ட வழிகாட்டி அவருடைய வசனத்தை கேட்க வேணும். அவர் சரியான வழியா சொல்றாரு, உன்னுடைய லைஃப்ல நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு அட்வைஸ் எல்லாம் உங்களை கைட் பண்ணுவார் என்று சொல்றதை பார்க்கிறோம். இனி யோவான் 16:13, பரிசுத்த ஆவியானவர் எங்களை கைட் பண்ணுவார் என்று சொல்லி, சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியம் ஜீசஸ் இஸ் த ட்ரூத். ஆனா இயேசு கிறிஸ்து போன பிறகுதான் அவர்கள் இதை உணர்ந்தார்கள். முதலிலே அவர்களுக்கு அது விளங்கவில்லை. சீஷர்கள் அதை அவர் விளங்கிக் கொள்ளவில்லை. அதன் பின் அவர்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் அவர்களுக்கு விளங்குச்சு என்ன விதமாக நடத்துற. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆவியானவரை அதிகமாக நம்பி இருந்தபடி நாங்கள் சில நேரம் இந்த பாடுற நேரங்கள்ல சில நேரம் நான் காலையில வர்ஷிப் பண்ண சில வசனங்களை மறக்க பார்ப்பேன். ஆவியானவரேன்னு சொன்ன உடனே ஞாபகப்படுத்தி தருவார். என் வாழ்க்கையில நான் அதிகமா ஆண்டவரை கேட்டுதான் அதிகமான காரியங்களை நான் செய்தேன். அவர் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தினார். கர்த்தருக்கே மகிமை. அவர் இவ்வளவு நல்லவர் என்று பாருங்க. சங்கீதம் 19:8 சொல்றது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமோ. அந்த அவருடைய வசனம் தான் எங்களுக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்திலேதான் நாங்கள் வடிவாக சரியான பாதையை கண்டு அவர் சொல்றார், வழி இதுவே நடவுங்கள் என்று சொல்லி நடத்துறது அவன் ஆலோசனை தரது. அவனுக்கு கோடி 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 சோத்திரம். இன்னும் ஒரு வசனம் 2 பேதுரு 1:19, அங்கே நான் நினைக்கிறேன் முதலே வாசிச்சிருக்கிறேன். அந்த வெளிச்சமா இருக்கிறது கர்த்தருடைய வசனம் இயேசுதான் லைட். ஆனால் எங்களுக்கு அவர் திரும்பி வரும்பொழுதுதான் நாங்கள் பிரகாசத்தை நாங்கள் காண்போம். இப்போ அவருடைய வசனம், தேவனுடைய வசனம் என்ன செய்யறது? எங்களுக்கு வெளிச்சம் தருகிறது. எல்லா வேளையிலும் அது ஒரு வெளிச்சமா இருந்து எங்களை வழி நடத்துறது. இன்னும் நாங்கள் நீதிமொழி 3:6 நாங்கள் பார்க்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவாராம். கர்த்தரை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேணும். இன்னும் அது 4வது இது சரணம், என் மகிமையும் என் பலனும் நீரே, என் நோக்கமும் என் நம்பிக்கையும் நீரே. ஆம், கர்த்தர்தான் என்னுடைய மகிமை. அங்க சங்கீதம் 62:7, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. சங்கீதம் 71:5, கர்த்தராய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயதை தொடங்கிய நம்பிக்கையுமாக இருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அவர் மகத்துவமானது, மெஜஸ்டிக்.
அவருக்கு அவருடைய மகிமையை பற்றி சொல்லி உங்களுக்கு இயலாது. ஆனால் அங்கே சங்கீதம் 24 நாங்கள் பாடுறோம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார், அவரே சேனைகளின் கர்த்தரானவர். பாருங்க, அவர் மகிமை எவ்வளவு விதமான மகிமை உள்ள தேவன். அவர் வாசலே நீங்கள் உயருங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், என் தேவன் வருகிறார், அவருக்கு வழிகாட்டு வேணும். அவருடைய மகிமையை நாங்கள் பார்க்கிறோம். அவர் மகிமை உள்ள தேவனாக, அவர் வல்லமை, அவருடைய குணமே அதுதான். மகிமையும் வல்லமையும் அவருடைய குணாதிசயங்களா இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். எனக்கும் ஒரு 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 பாடலிலே, குயவன் கை காலி மண் போல் நீ என் கையில், உன்னை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன், உன்னிலன் மகிமை விளங்கும்படி செய்தேன், நீ என்னோடு இருக்க நான் உன்னை சேர்த்து கொள்வேன். அவருடைய அழைப்பிலே அவர் சொல்றார், உன்னில் என் மகிமை விளங்க செய்வேன், நீ என்னோடு இருப்ப என்று சொல்லி ஆண்டவர் தருகிறார். பாரும், இன்னும் ஒரு முறை ஒரு மெசேஜ் கேட்டேன், த க்ளோரி ஆஃப் த லார்ட், இயேசுவினுடைய மகிமை பற்றி கேட்ட பொழுது எனக்கு அந்த உள்ளத்திலே வந்த உணர்ச்சியிலே ஆண்டவர் தந்த ஒரு பாட்டு, சமூகம் பேரானந்தம், மகிமை என்னில் விளங்க செய்வீர், சேனைகளின் கர்த்தரே பரிசுத்தரே, நீரே என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாமே, உம்மையே தொழுதிடுவேன், சாயலா என்னை மாற்றிடுவீர். அவருடைய சமூகம் அவர் வரும் பொழுது அவருடைய மகிமை என்னிலே விளங்குற, நாங்கள் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நாங்கள் இதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது தேவன் ஜனத்துக்கு, தேவனுடைய மகிமை தேவ ஜனத்தில் தான் விளங்குகிறது. கொலோசியர் 1:27 என்ற கணவனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு வசனம். அங்கே சொல்லப்படுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்தால் அதுதான் அந்த இரகசியம், அந்த மகிமை எங்களுக்குள்ளே காணப்படுகிறது. இங்கே 2 கொரிந்தியர் 3:18 அதிகமாக பாவிக்கிற வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியா இருக்கிற கத்தரால் அந்த சாயலாக தாமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். கத்தர் எங்களுக்குள்ளே இருந்து அந்த அவர் எங்களை சுத்திகரித்து எங்களோடு இருந்து எங்களை நடத்தும் பொழுது அவருடைய சாயலை நாங்கள் அடைகிறோம். அதான் கடைசியாக நாங்கள் ஆண்டவர்கிட்ட போக முன்பதாக அவருடைய சாயலை அடைகிறதுக்குத்தான் அவர் எங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறார். இன்னும் நான் பாடுகிறேன், என் பெலனும் நீரே. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய பலவீனத்தில் ஆண்டவர் எங்களுக்கு பெலன் தருகிறார். இவர் பவுலப்போஸ்தலன் சொல்றார், அவருக்கு ஒரு கொரிந்தியர்லே நாங்கள் பார்க்கிறோம், சொல்லுறார், எனக்கு ஒரு பலவீனம் இருந்ததாம். அவருடைய பலவீனம் என்னன்னு தெரியாது. சில பேர் சொல்றாரு கண்ணா இருக்கணும், எப்படியோ ஏதோ இருக்கு. அது அவரை போதை பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆண்டவரை கேட்கிறார், ஆண்டவரே இது என்னிடம் இருந்து நீங்கள் எடுத்து விடுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்குமாவே பவுலப்போஸ்தலன் சொல்றார். ஆனபடியால் நான் அதை பற்றி கொடுத்து சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லுகிறார். அங்கே எனக்கும் ஒரு பாட்டிலே, என் கிருபை உனக்கு போதுமென்றார், அவர் அன்பின் கூறல் கேட்டு தயங்கி நின்றேன், உன் பலவீனத்தில் என் பலன் போதுமென்றார், அவர் தொடுகையினால் நான் பலனடைந்தேன். இன்னும் ஒரு முறை நான் வேதனைப்பட்டு இருந்த பொழுது ஆண்டவர் தந்தார், பெலனட்டகலைக்கு பெலனாய் வந்தீர், அடைக்கலாமும் அரணான கோட்டையுமா. சோத்திரப்பா. பெலனட்டகலைக்கு பெலனாய் வந்தீர், அடைக்கலாமும் அரணான கோட்டையுமானீர்,
உம்மை அண்டினோர்க்கென்னாலும் பயமில்லையே. ஆமாம், தேவன் எங்கட பலவீனத்திலே எங்களுக்கு பலன் தருகிறார். இன்னும் ஒரு வசனம், ரோமர் 8:31. தேவன் நம் பட்சத்தில் இருப்பதினால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தேவனேயும் பாதம் சரணடைந்தேனே, தேவனேயும் பாதம் சரணடைந்தேனே. ஆண்டவரே கர்த்தரே ஸ்தோத்திரம். நேரம் போய்விட்டது. இன்னும் ஒரு வசனம், 118 சங்கீதம் 6 வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாயிருப்ப நான் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ரோமர் 8:31 தான் நான் இப்ப பாட்டு பாடினது. இங்க 118:6 சொல்லப்படுது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? அவர்தான். எங்களுக்கு ஒரு தரம் நாங்கள் பயப்பட தேவையில்லை, மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை. இது சங்கீதக்காரனுடைய கூற்று. இன்னும் 71 சங்கீதம் 5 வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயை தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். ஆகவே நானும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இன்றைக்கு பார்த்தோம், அவரே எனக்கு அடைக்கலம், என் ரட்சிப்பு, என் கண்மலை, என் கோட்டை, என் கேடகம், என் பேலன் எல்லாம், அவன் மகிமை எல்லாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடைசியாக அந்த தீம் சாங்கையும் பாடி என்னுடைய செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நீரே என் சொந்தம், நான் உந்தன் சொந்தம், உந்தன் அடிமையாய் என்னை அழைத்தீ. நீரே எனக்கு அடைக்கலமானீர், நீரே எனக்கு ராஜிப்புமானே, நீரேன் சொந்தம். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரேயும் வசனத்துக்கு காத்திருக்கின்றேன், நீரேன் சொந்தம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, எனக்கு வழி காட்டி என்னை நடத்திடும், நீரே என் சொந்தம். என் மகிமையும் என் பெலனும் நீரே, என் நோக்கமும் என் நம்பிக்கையும் நீரே, நீரே என் சொந்தம். நான் உந்தன் சொந்தம், உந்தன் அடிமையாய் என்னை அழைத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே, நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம், எங்கள் மறைவிடம் நீர்தான். நாங்கள் வாழும் இந்த உலகம் பொல்லாதது, எத்தனையோ ஆபத்து, எத்தனையோ அம்புகள் வருது. ஆனால் உம்முடைய கூடாரத்தின் மறைவிலே நீர் எங்களை வைத்து இவ்வளவு அருமையாய் நடத்துறது. நீரே எங்களுக்கு மறைவிடம், எங்கள் கேடகம், எங்கள் கண்மலை எல்லாம் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரின் கண்மலை என்று நாங்கள் சொல்லுவோம். அவருடைய எங்கள் பாதத்திலே நான் கண்மலையிலே நான் நிற்கும் பொழுது என்ன வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. அதே கண்மலை தான் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து. உம்மிலே நான் நிலைத்திருக்க, நாங்கள் நிலைத்திருக்க, என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நிலைத்திருக்க கிருபை தாரும். யாராவது நான் பலவீனமாயிருக்கிறேன், எனக்கு ஆதரவு இல்லை என்று யாராவது வேதனைப்பட்டார், இந்த வசனம்தான், அவரே என் கண்மலை. நானும் ஒரு காலம் ஆதரவற்றிருந்தேன், எவ்வளவு அருமையா எனக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்தார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் வியாதி வந்தாலும் அவர் எங்களுக்கு ஜெகோவா ராஃபாவா இருக்கிறார், ஜெகோவா ஈரா இருந்து எல்லா தேவையும் சந்திக்கிறார். ஆகவே இந்த கண்மலையிலே நாங்கள் நிற்போம். அவரே எங்களுக்கு எல்லாம், ரட்சிப்பு எல்லாம் அவர்தான். எனக்கு தந்த இந்த பாட்டு தந்தது போல இந்த பதிலே இந்த வசனங்களை மற்றவர்களும் ஆண்டவரை இதை உறுதியாய் பற்றி கொள்ள
இந்த நாளிலே நீங்கள் பேசினீங்கள் என்று நம்பி நான் உம்மை ஸ்தோத்திரித்து இந்த சங்கம வானொலிக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த பிரதர் படுற கஷ்டங்கள், ரீட்டா படுற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் அவர்கள் செய்யறது ஒரு நாளும் வீண் போகாதே. there's a reward for that master. நீங்கள் ஆனதற்கு ஒரு பலன் கொடுப்பீங்க. இன்னும் இந்த சங்கமத்தோட சேர்ந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்கோ. என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் கேட்க போறவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு உற்சாகமான ஒரு செய்தி என்று நம்பி எல்லா துதி கனம் மகிமை நான் உங்களுக்கு தந்து என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவே நன்றி ஆண்டவரே. நான் உண்மை நேசிக்கிறேன். நீர் என்ன நேசிக்கிற அளவுக்கு நேசிக்க எனக்கு பலம் தாரும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. துதிக்கன மகிமை எல்லாம் உங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மாசோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் 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 ஆமேன். நன்றி ஆண்டவரே. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் அருமையான வசனம், அருமையான ராகத்திலே அருமையாக பாடினீர்கள். தேவ செய்தியை சாட்சிகளோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு வழிநடத்தி ஆசீர்வதித்த உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஒப்புவிக்கிறோம். தனிமை இந்த நேரத்திலும் கத்தருடைய கரந்தானே கூட இருந்து, பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். என்ன தலைப்பு கொடுக்குறீங்கம்மா? என்னன்னு போடுவோம் பிரதர், நீங்க சொல்லுங்க. நீர் எல்லாம் நீர் தான் எனக்கு அவர்தானே. அப்ப ஆமென். எல்லாம் நீரே, எல்லாம் நீரே. ஆமென். கர்த்தர் ஆமென். போடவா? அவர்தான் எல்லாம். ஆமென். எனக்கு இயேசுதான் எல்லாம். ஆமென். எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே என்று பாடினது போல ஆமென். அவர்தான் என் ரட்சிப்பு, என் கண்மேல என்று கொஞ்சத்தை போட்டு விடுங்களேன். ஆமென். 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 மகிமை எல்லாத்தையும் அந்த முன்னுக்கு வாரதுகளை போடலாம். அடைக்கலம், ரட்சிப்பு, கண்மலை, கோட்டை, கேடகம், மகிமை. நீங்க உங்களோட இதன்படி போடுங்க பிரதர். ஆமென். இது 2 கிழமைக்கு பிறகு இவ்வளவு தடைக்கு பிறகு வந்தது. போயும் போயும் என் மகன் அந்த நேரம் அடிச்சானே. ஆமென். நான் இவ்வளவு ஜெபம் பண்றது தடை வரக்கூடாது.